Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. மத்திய அரசினுடைய பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன? யாரெல்லாம் இந்த பாலிசியை வாங்கலாம்? ஒன்ஸ் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாலிசிக்கான பாண்டை அதாவது சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே குறைந்த ப்ரீமியத்தில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வழங்கணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த ஸ்கீமில் குறைந்த ப்ரீமியத்தை செலுத்தி 2 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசியை இந்திய குடிமக்களான அனைவருமே வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமை மத்திய அரசு 2015-16 நிதியாண்டில் பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிற பெயரில் கொண்டு வந்தாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே ஏழை எளிய மக்களும் குறைந்த ப்ரீமியத்தில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டான 436 ரூபாயை நீங்கள் செலுத்தணும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக தான் இந்த ஸ்கீமுக்கான பாலிசி அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. சேவிங் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய ப்ரீமியத்தை அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வருடமும் 436 ரூபாயை ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை ரினியூவல் பண்ணுவாங்க. ப்ரீமியம் செலுத்தின அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள அந்த பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. இன்கேஸ் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா எந்த விதமான அமௌண்ட்டும் இந்த பாலிசியின் மூலமாக திரும்ப கிடைக்காது. யாரெல்லாம் இந்த பாலிசியை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள இந்திய குடிமக்கள் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் அக்கௌண்ட் அல்லது நேஷனலைஸ்டு பேங்க்கில் உள்ள சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து 436 ரூபாயை ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. கூடவே ஒரு வருடத்திற்கான கவரேஜை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. அந்த கவரேஜ் பீரியடில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பாலிசியை ஒரு நபர் ஒரு முறை மட்டும்தான் ஒரு சேவிங் அக்கௌண்ட் மூலமாக எடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இந்த ஸ்கீமில் ஒரு நபர் வாங்க முடியாது. எங்கெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை நேஷனலைஸ்டு பேங்க்கில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான கவரேஜ் பீரியடாக 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஜாயின் பண்ணும்போது ப்ரீமியம் தொகை 436 செலுத்தணும் அடுத்த ஒரு வருடத்திற்கு. அதுவே நீங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் மட்டும் 342 ரூபாய் செலுத்தினா போதும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் 228 ரூபாய் செலுத்தினா போதும். அதுவே மார்ச், ஏப்ரல், மேல நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் 114 ரூபாய் செலுத்தினா போதும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் 436 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். அடுத்து வெயிட்டிங் பீரியட். இந்த ஸ்கீமில் வெயிட்டிங் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் 30 நாட்கள். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி முதல் 30 நாட்களுக்குள்ள அந்த நபருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் எந்த விதமான கிளைமும் நாமினிக்கு வழங்க மாட்டாங்க. எக்ஸப்ட் ஆக்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு அடுத்த நாளே ஆக்சிடென்ட் மூலமாக எதுவும் ஆகும் பட்சத்தில் நாமினி இந்த பாலிசியின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் தொகையை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு ஃப்ளெக்சிபிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமை விட்டு வெளியில் வந்துடலாம். அதற்காக நீங்கள் ப்ரீமியம் தொகையை செலுத்தாமல் விட்டாலே போதும். கண்டினியூவாக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ப்ரீமியம் தொகையை செலுத்தினா மட்டும்தான் இந்த ஸ்கீமில் கவரேஜ் ரெனியூவல் ஆகும். ப்ரீமியம் தொகையை நீங்கள் செலுத்தலை அப்படின்னா இந்த ஸ்கீம் டிஸ்கண்டினியூ ஆயிரும். அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீமில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் ப்ரீமியமை செலுத்தினதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பீரியடில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. ஆனால் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வழங்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருடமும் 436 ரூபாயை செலுத்தி இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் ரினியூவல் பண்ணும் பட்சத்தில் அந்த கவரேஜ் பீரியடில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் நாமினிக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க.
பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் கிடைக்காது. பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது, அதாவது பாலிசி ஹோல்டருக்கு 55 வயது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலிசி டிஸ்கண்டினியூ ஆயிரும். பாலிசியின் மூலமாக எந்த விதமான பெனிஃபிட்ஸும் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்காது. என்னென்ன டெத்லாம் இதில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட், சூசைடு, மர்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், ஃப்ளோட், எனி அதர் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரியான டெத் கேஸை இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ, அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியனும் இந்த ஸ்கீமில் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஏதாவது ஒரு பேங்க்கில் அவங்க சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கும் பட்சத்தில் அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை பேங்க் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸோடு சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. ஒன்ஸ் இந்த பாலிசியை நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சேவிங் அக்கௌண்ட் மூலமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாலிசியை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் குரூப் மெம்பர் எஸ்பிஐ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் குரூப் கஸ்டமர் போர்ட்டல் ஸ்மார்ட் கேர் எஸ்பிஐ லைஃப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த மொபைல் நம்பரை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சா குறியீடு, இதில் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நீங்கள் என்டர் பண்ண ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். PMJJBY, அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அதற்கு கீழே பாலிசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். வியூ பாலிசி, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐடி, அடுத்து அப்ளிகேட் நேம், அந்த பாலிசி யாருடைய பெயரில் இருக்குதோ அவங்களுடைய நேம். அதற்கு ரைட் சைடில் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கான பாண்ட், அதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். இந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே மாஸ்டர் பாலிசி ஹோல்டர் நேம், அதாவது இந்த பாலிசியை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கினுடைய நேம், பாலிசி நம்பர், பாலிசி யாருடைய பெயரில் இருக்குதோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர், நாமினியினுடைய நேம். அதற்கப்புறம் லைஃப் கவரேஜ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவர், எந்த டேட்லேருந்து இந்த பாலிசிக்கான கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேட். அதற்கு பக்கத்தில் எண்ட் டேட், இந்த பாலிசியினுடைய கவரேஜ் எந்த டேட்டில் முடியுதோ அந்த டேட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1/6/24 டு 31/5/25. ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசி ரினியூவல் ஆகும். ஸோ ஒவ்வொரு வருடமும் புதிய பாலிசி சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. சம்மஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பெய்டு அமௌண்ட், அதாவது வருடத்திற்கான ப்ரீமியமாக 436 ரூபாய் நம்ம செலுத்துகிறோம். அதாவது நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணிக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பாலிசியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.